வீடியோ பார்த்துட்டு எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 மைண்ட் ப்ளோவிங் சைக்கிள் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம எந்த ஒரு தகவல் உள்ள பயனுள்ள வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாச்சும் டாப்பிக்கில் வீடியோ வேணும்னா மறக்காம நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். உங்களுக்கு தேவையான தகவல் கிடைக்கும். நீங்கள் விரும்பும் ஆண் எப்போது உங்களிடம் விட்டு கொடுக்கிறார்களோ அப்போதே உங்கள் மீது அதிக அளவில் அன்பு வைத்து விட்டார்கள் என்ற அர்த்தம். இங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் லைஃப்ல இந்த விட்டு கொடுக்கறதுங்கிறது நடக்காத ஒரு விஷயம். நான் எதுக்காக தப்பு பண்ணாத விஷயத்துக்கு விட்டு கொடுக்கணும்? நான் உன்கிட்ட எதுக்கு இறங்கி போணும்? நீ இறங்கி போ. நீ மன்னிச்சிடு. நீ வந்து பேசு. அப்படின்ற நிறைய விஷயங்கள், ஈகோகள் எல்லாரோட லைஃப்லயும் இருக்குது. உங்க லைஃப்ல நீங்க விரும்பக்கூடிய ஒரு ஆண் உங்ககிட்ட விட்டு கொடுக்குறாங்கன்னா, நீங்க முதல் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், அந்த ஒரு ஆண் உங்க மேல நிறைய அன்பு வச்சிருக்காங்க. முக்கியமா இப்படிப்பட்ட ஒரு ஆண் உங்களோட லைஃப்ல இருக்கிற வரைக்கும் நீங்க எப்பவுமே மகிழ்ச்சியா, சந்தோஷமா இருப்பீங்க. அதனால நீங்க செய்ய வேண்டிய விஷயம் புரிஞ்சுக்கோங்க. இப்படிப்பட்ட ஆண் உங்க மேல லைஃப்ல இருந்தாங்கன்னா, நீங்க அவங்கள விட்டுறாதீங்க. மனதாராக ஒரு ஆண் உங்களை விரும்பும் பொழுது, உங்களுக்கு பிடித்ததையும் நீங்கள் தேடுவதையும் தான் உங்களுக்காக எப்போதும் செய்து கொடுப்பார். இங்க நிறைய பேர் லைஃப்ல நடக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, இங்க ஒருத்தங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயங்கள ஒருத்தங்களுக்காக கொடுப்பதை விட, அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை வாங்கி கொடுத்து, இது உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குற நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்படி இருக்கவங்ககிட்ட உங்க மேல அன்பு இருக்கான்னா, உங்க மேல பாசம் இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் உங்களுக்கு பிடிச்சத தெரிஞ்சு பண்றதுல தான் நிறைய விஷயங்கள் இருக்கு. உங்களுக்கு பிடிச்சத பண்ணணும். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும். ஆனா அவங்களுக்கு பிடிச்சத பண்றது எந்த ஒரு விஷயம் இல்ல. பட் மனதார ஒரு பையன் உங்கள விரும்புறான்னா, கண்டிப்பா அவங்க உங்களுக்கு பிடிச்சது எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணுவாங்க. உங்கள் குடும்பத்துக்குள் அல்லது வேறு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் பொழுது, முதல் ஆளாக உங்களுக்கு ஆறுதல் கூறுவார். உங்களுடைய பிரச்சனையும் தீர்த்து வைப்பார். இங்க என்னன்னா, நிறைய பேர் லைஃப்ல பார்த்தீங்கன்னா, குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வரும்போது, நம்ம எப்படி எக்ஸாலாம், நம்ம எப்படி பிரச்சனையிலேருந்து தப்பிக்கலாம், நம்மள மாட்டாம எப்படி இருக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பாங்க. பட் உங்க லைஃப்ல உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது, உங்களுடைய குடும்பத்துக்குள்ள ஒரு பிரச்சனை வருதுன்னா, இந்த ஒரு பெர்சன், அதாவது நீங்க விரும்பக்கூடிய அந்த ஒரு ஆண் தான் முதல் ஆளா வந்து நிப்பாங்க. அப்படி நிக்கிறாங்கன்னா, நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த ஆணோட ஒரு பெட்டரான பெர்சன் உங்க லைஃப்ல இருக்க மாட்டாங்க. ஏன்னா நிறைய இடத்துல பிரச்சனை வரும்போது தன்னை மட்டும் காப்பாத்திக்கிட்டா போதும். நிறைய பேர் லைஃப்ல நிறைய பேர் யோசிக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கவும் செய்றாங்க. அதனால உங்க லைஃப்ல அப்படி இருக்காங்களா நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உங்களை காதலித்து விட்டு மற்றொரு நபரை காதலிக்கும் போது, நீதான் என் முதல் காதலன், காதலி என்று இங்கு இருக்கக்கூடிய அனைவரும் கூறிக்கொண்டுதான் இருக்கிறார்கள் இப்போது. இங்க இந்த லவ்ன்றது நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, ரொம்ப டைம் பாஸ் போல ஆயிப்போச்சு. இன்னைக்கு லவ், ஐ லவ் யூ அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நாளைக்கு பிரேக்கப் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போய்க்கிட்டே இருப்பாங்க. ஆனா இன்னொரு விஷயம்னா, எப்போ லவ் யூ சொன்னாலும் சரி, பிரேக்கப் சொன்னாலும் சரி, வேற ஒருத்தவங்க வரும்போது புதுசா, அவங்க கிட்ட நீ தான் என்னோட முதல் காதல். நீ தான் என்னோட ஃபர்ஸ்ட் லவ்வர். நான் இப்போ தான் உன்னை விரும்புறேன். இதுக்கு முன்னாடி நான் விரும்பவே இல்ல. பண்ணியிருக்கேன். ஆனா இவங்க என்ன பிளாக்மெயில் பண்ணி தான் பண்ணாங்க. அவங்க கூட இருக்கவே எனக்கு பிடிக்காது. அவங்க எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அப்படின்ற மாரி நிறைய விஷயங்கள் தான் சொல்லுவாங்க. அது எல்லாமே பொய்ன்னு அவங்களுக்கு தெரியும். ஆனா நீங்க கேட்கிறவங்க உண்மையை நம்புவீங்க. பட் அது உண்மை இல்ல. அத நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஒரு நபருடைய வாழ்க்கையில் ஒரு நபரை தேவை முடிந்த உடனே அந்த ஒரு நபர் பற்றி கேவலமாகவும், அந்த ஒரு நபரின் அன்பை பொய் என்று இங்கே அதிக நபர்கள் கூறுவார்கள். அதாவது பார்த்தீங்கன்னா, இங்கே நிறைய பேர் இப்படிதான் இருக்காங்க. ஒருத்தவங்களோட லைஃப்ல ஒருத்தங்க தேவைப்பட வரைக்கும் அவங்களுக்காக அவங்க கூட இருந்துட்டு அவங்களுக்காக அவங்களுக்காக எதுவும் இவங்க பண்ண மாட்டாங்க. ஆனா அவங்களுக்காக நிறைய விஷயங்கள் இவங்க பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. பட் அது எதுவுமே கண்டுக்காம, எந்த ஒரு விஷயத்தையுமே யோசிக்காம, உங்ககிட்ட வந்து அவங்களோட தேவை முடிஞ்சதுக்கப்புறம் உங்ககிட்ட வந்து அவங்க ரொம்ப கேவலமானவங்க, அவங்க அன்பே உண்மையானது இல்ல அப்படின்ற மாரி மத்தவங்கள பத்தி தப்பு தப்பா பேச ஆரம்பிச்சுருவாங்க. இங்க நிறைய பேர் இப்படிதான் இருப்பாங்க. இங்க நம்ம ஒருத்தவங்களுக்கு நல்லது நினைச்சா அவங்க நமக்கு நல்லதே நினைக்க மாட்டாங்க. நம்ம லைஃப்ல நமக்கு தேவையான விஷயங்கள் எதுவுமே அவங்ககிட்ட இருந்து நமக்கு கிடைக்காது. எப்பவுமே நமக்கு கெட்டதை மட்டுமே யோசிப்பாங்க. கெட்ட விஷயங்கள் மட்டுமே பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ உங்க லைஃப்ல நீங்க விரும்பக்கூடிய ஒரு ஆண் எப்படி இருக்காங்க? எந்த மாரி விஷயங்கள்லாம் பண்றாங்கன்னு நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு டீடெயிலா இருந்துச்சு, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குலாம் ஷேர் பண்ணி விடலாம். அது மட்டும் இல்லாம உங்க நிறைய பேத்துக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காம ஃபுல்லா பார்த்துட்டு லைக் பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பா நிறைய பேர் லைக் பண்ணாம பார்க்குறீங்க. லைக் பண்ணிருங்க. ஏன்னா அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ கைஸ் இதே மாரி வேற வீடியோ பார்க்குற வரைக்கும், see you டாடா. பை பாய். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.